அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர். பார்த்துருப்பீங்க. இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொஷின் வேணும்னு நம்மளுடைய சங்கர் கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக செய்யணும். நல்ல பெரிய யூனிவர்சல் லெவலில் குளோபல் லெவலில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இவருடைய ஆர்கனைசேஷன் வளரணும்னு வாழ்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து உங்களுக்கு சார் கேட்டார், உங்களுக்கு என்ன கொஷின் இருக்கோ அதை கேளுங்கன்னு. என்ன கொஷின் இருக்க போது, நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு இன்னும் சீக்கிரம் கல்யாணம் ஆகலையே, ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு தான் அந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாருக்கும். அங்கங்கே 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 23 வயசில் குழந்தை பெற்றுறாங்க. நம்ம பசங்களுக்கு 28, 27 ஆனால் கூட இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு அந்த சிந்தனை தானே, வேறு ஒன்றுமே இல்லை. அதை தானே கேட்க போகிறீங்க மேக்ஸிமம். அதுவே டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் அது டிஃப்ரெண்ட் ஃபார்மில். அது ஆமாம், டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்க போகிறீங்க, அவ்வளோதானே தவிர. ஆமாம். இப்போ என்ன காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நம்ம நாமன்னா, இப்போ நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னா, நம்ம பொண்ணோட பயோடேட்டாவை நாம் நல்லா படிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம பொண்ணோட பையனோட நம்ம குழந்தைங்களோட பயோடேட்டாவை நல்லா நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும். சும்மா படித்தேன் சார், பிடெக் படிச்சிருக்காரு, இந்த கூகுள் கான்சர்னில் ஒர்க் பண்ணுறாரு, 1.5 lakh சேலரி, இதெல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் படித்தாலும் இவர் எப்படி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாரு, 7 மணி வரைக்கும் தூங்குறாரு, நைட்டு 12 வரைக்கும் மூச்சுங்கிறாரு, இவர் பேசுகிற பேச்சு கடுன்னு பேசுகிறாரு, ஏன் அமைதியாக பேசலை, சிரித்த முகத்தோடு இல்லை, சோகத்தோடு இருக்கார், தாடி வேறு வச்சுங்கிறாரு. தாடி வச்சுருந்தா நல்லதா கெட்டதானா? தாடி மைனஸ் பாயிண்ட். எப்போ தாடி வைக்கிறோமோ கண்டிப்பாகவே அப்போ மேரேஜ் டிலே ஆகும் என்பது 100% ஷூர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா க்ளீன் ஷேவ் தான் எந்த பொண்ணுமே பார்த்திங்கன்னா, கணவனாக வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக தாடியை விரும்புறதில்லை. தாடியை விரும்பக்கூடிய பெண்கள் அவனை கணவனாக ஏற்றுக்கிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நிறைய சூட்சமம் இருக்குது இதில் என்ன. அதனால் தாடி வைக்கிறது வேணாம்னு சொல்லலை. கல்யாணம் ஆகிட்ட பிறகு வச்சுங்க, எப்படியா இருந்தாலும் வச்சு தான் ஆகணும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷனு க்ளீன் ஷேவ் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணாம். அதெல்லாம் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ எம் நாட் தாடி வச்சுங்கிறங்களே. நான் இந்த தம்பிலாம் தாடி வச்சுங்கிறாரு, அதை வச்சு நான் குறை சொல்ல. ஸ்டைல் வச்சுக்க வேண்டியது தான். சும்மா ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் கட்டி விட்டுருணும். என்ன தப்பு ஒன்றும் இல்லை. மேரேஜுன்னு எப்போ பொண்ணு பார்க்க போகிறோமோ அப்போ தாடியை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவது சிறப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ட்ரெஸ் கோடு இருக்குது. ஜோதிடத்தை சொல்ல போய்ட்டு இவர் எது சொல்லிங்கிறாருன்னு நினைக்காதீங்க. தாடி வந்தாவே உங்கள் ஜாதகத்திலே தெரிந்தோ தெரியாமலோ 1, 5, 9 2ஆம் இடத்திலே கேது சங்கமிப்பார். இது நிச்சயம். டெஃபினட்டாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். உங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது உட்காந்துருவார், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவார். அப்போ கேதுவோடு உட்கார மாட்டார், கூட சனியோடு சேர்த்துன்னு உட்காருவார். அப்போ கேதுவும் சனியும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருந்தால் அவன் சன்னியாசி. அப்போ சன்னியாசிக்கு பெண் எப்படி வரும்? வராது. அப்போ தாடியை விரும்பக்கூடிய பெண்கள் இருக்காங்களேன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு ரீசன், ஸோ மெனி ரீசன்ஸ், நாட் ஓன்லி சிங்கிள் ரீசன். பட் சிங்கிள் ரீசன் கணவனாக விரும்பக்கூடியவன் இப்படி தான் விரும்பார். ஒன்றும் இல்லை சார், மன்மதனை எடுத்துங்க, ரதி எடுத்துங்க. ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, மன்மதன் ரதின்னு. அப்போ மிதுன ராசிக்காரர்கள்லாம் மன்மதன் ரதியாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று மேக்ஸிமம் பாருங்கள். மிதுன ராசியா சார் சிரிக்கிறீங்க? என்ன சரி, அது பாட்டோம். இப்போ ஜோதிடத்தில் நம்மளை நாம் புரிந்து கொள்ள வேணும். ஃபஸ்ட்டு நம்ம பயோடேட்டாவை நம்ம நல்லா படிக்கணும். நம்மளுடைய லெவல் என்ன, நமக்கு ஏன் லெவலில் டிலே ஆகுது, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் போது நமக்கு 2ஆம் இடத்துல இப்போ மலரென்ற முகம் உண்டு சிரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று, பழைய பாடல் பாட்டிருப்பீங்க. மலர் என்ற முகம் உண்டு சிரிக்கட்டும். அப்போ முகம் சிரிச்சே இருக்கணும், மலர் மாதிரி இருக்கணும். அப்போ மலர் மாதிரி எந்த முகம் இருக்கோ அந்த முகத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். மனம் என்கின்ற கருவண்டு மாதிரி பறக்கணும், அப்படியே சும்மா பறந்துக்கணும், ஃபெதர் லைட் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். பறந்துச்சுன்னா கருவண்டு பறக்கணும்னா என்ன தான், சுகத்தில் இருக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. இன்றைக்கி வந்தார், நல்லா ஜாலியாக இருந்தோம், ரைட்டு ஓகே, நல்லா பேசணும், சிரித்தோம், ஒரு டீ சுட்டு கொடுத்தாரு, சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்கிறத கிடைத்து
பெருமைப்பட்டுக்கணுமே தவிர இல்லாததை நினைத்து வருத்தப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ வந்து கருவண்டு மாதிரி பறக்கணும். இது மாதிரி மனசை வந்து மனசையும் முகத்தையும் க்ளீன் பண்ணிக்கணும். அப்போது பொண்ணு பார்க்கணுன்னா அந்த பொண்ணோ பையனோ அடிக்கடிக்கோ சோப் போட்டு மூஞ்சி கழுவணும். சார் இதெல்லாம் எப்படி சார் கழுவுது? நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த பொண்ணு வந்து முகத்தை கழுவல, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கல, இது பண்ணலையோ அதுக்கு டிலே மேரேஜ் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். எப்பவுமே டிலே மேரேஜ். இயற்கையிலே நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்போ வந்து சுக்கிரனுடைய அம்சத்தை நம்ம பாடியில் ஏற்றணும். அப்போ சுக்கிரனுடைய அம்சத்தை ஏற்றினா சுக்கிரன் ஜாதகத்தில் வலுத்து இருந்தால் தான் சீக்கிரம் வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அப்போ தாம்பத்திய சுகம் கிடைக்கணும்னா 7ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகணும். மனைவி வரணும், மனைவியோ கணவனோ வரணும். அப்போ இதுதான் பார்க்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் முகம் என்கின்ற 2ஆம் இடம், 7ஆம் இடம் கணவன் மனைவி என்கின்ற 7ஆம் இடம், 12ஆம் இடம் இது ரொம்ப முக்கியம், பயங்கர முக்கியம். 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் மனைவி கணவன், 12ஆம் இடம் தாம்பத்திய சுகம். அப்போது நல்ல இன்னாருடைய மனைவி அப்படின்னு அந்த 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த மனைவி உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்களை அனுசரித்து போகணும், குடும்பத்தை பார்க்கணும். மனைவியாக ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், குடும்பத்தை அனுசரித்து போகணும். இது மட்டும் பார்த்தாது. 12ஆம் இடத்துல அயன சயன போக பாக்கியம். அப்போது 12ஆம் இடம் வந்து ரொம்ப அலர்ட்டாக வச்சுருக்கணும். அப்போது ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனுடைய சுகம் என்ன, கணவனுடைய ஆசா பாசங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறவளாக இருக்கணும். நான் வரும்போது வீட்டுக்காரன் வரும்போது எனக்கு தலையே வலிக்குதுங்க, காலிலேருந்து வலிக்குதுங்க, மூஞ்சே சரியில்லை அப்படின்னு எப்போ ஒப்பாரி வைக்கிறாளோ அப்போ 12ஆம் இடத்துக்கு அவுட்டு. அப்போ கணவன் ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் இடத்துக்கு வேறு இடத்த ஸ்கிப் பண்ணுவான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? சார் கல்யாணமே ஆகலை, கல்யாணத்துக்காக வந்தோம், ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மைண்டில் அதான் ஓடிட்டுருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த 2, 7, 12 வீக்காக இருந்தால் டிலே மேரேஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 2, 7, 12 வீக்காக இருந்தால் டிலே மேரேஜ் ஆகும். இதை புரிஞ்சுக்கணும் கான்செப்ட்டு இதுதான். அப்போ 2, 7, 12 ராகு கேதுக்கள் இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ கண்டிப்பாக அந்த இடத்த வந்து இரத்த கலரி ரணக்கலரி ஆக்கிடும். அப்போ 7, 8 செவ்வாய் இருந்துச்சுனாவே பயங்கரமான டிஸ்டர்பன்சஸ்ஸு கொடுத்துரும். அதே மாதிரி ராகு கேதுக்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துரும். 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குற பொண்ணு பிள்ளை எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் திருப்தி அடையாது. அதே 1, 2 கேது இருந்துச்சுன்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு திருப்தி வராது. நல்லா புரிஞ்சுங்க. 1, 2 ராகு இருந்துச்சுன்னா நமக்கு திருப்தி வராது. 1, 2 கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருப்தி வராது. இவ்வளோ தான் பாயிண்ட்டு. அப்போ இந்த திருப்தியை வந்து நம்ம வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஸ், நம்மளுடைய என்ன வேணும் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிடெக் படிச்சிருக்கேன், எனக்கு பிடெக் பொண்ணு தான் வேணும், பிஎஸ்சி படித்த பொண்ணு வேணாம் அப்படின்னு அந்த சிந்தனை கொஞ்சம் மாற்றணும். அப்போது வெறும் 8ஆம் இப்போ எஸ்எல்சி படித்த பொண்ணு கூட கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்து ஒரு பெரிய கலெக்டராக கூட தாசில்தார் ரேங்கில் கூட உயர்ந்து இருக்கும், ஒரு பெரிய போஸ்ட்டில். அப்போது பிடெக் படிச்சுட்டு நான் 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு கட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு என்ன வேணும், தகுதிகளை வந்து எப்படி நம்ம 10 பொருத்தங்களை வந்து சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பர்சனலாக ஒன்று போட்டுக்கணும். உயரம், அழகு, பொருளாதாரம் அப்படின்னு போட்டு ஒரு 7-8 பாயிண்ட் எழுதி வச்சுக்கின்னு அதில் மேக்ஸிமம் 50% ஓகே இருந்துச்சுன்னா டிக் அடிச்சு நீங்கள் கிளிக் பண்ணி பொண்ணு கட்டினா தான் உண்டு. இன்னொன்று, எந்த ஜாதகம் எடுத்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் வந்து 2ல் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டை ஓயாமல் இருக்கும் கண்டிப்பாக. 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வெறும் தண்ணி குடிக்கணும்னு நினச்சா கூட சண்டை போட்ட பிறகு தான் தண்ணி குடிக்க முடியும், இல்லைன்னா குடிக்க முடியாது. சாப்பாடு போடும்போது சண்டை வரும். 7ஆம் இடத்துல சண்டை வந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் வந்து கணவனோ மனைவியோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்மளை அப்படியே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனைவியோ கணவனோ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்கும், கடுஞ்சொல் இருக்கும். கடுஞ்சொல் இருந்துச்சுனாவே சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆகிடும். மாங்கல்யஸ்தானம் அது. கணவனுடைய லாங்டிவிட்டி வந்து கொஷினபிள் அப்படின்னு அர்த்தம். 12ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா ராத்திரி 8 மணி 9 மணி சாப்பிடும்போது கூட நல்லா சிரித்து பேசின்னு இருந்தாங்க, இன்னும் தெரியல 11:30 மணி ஆச்சு, சண்டையாக நடக்குது, இன்னும் தெரியல அப்படின்வான். ராத்திரி 12 மணிக்கு தான் சண்டையாக ஆரம்பிக்கும். விடிய
சண்டை போட்டுனே இருப்பாங்க. வெடிகாலம் 4-5 மணிக்கு. 6 மணி ஆகும்போது தூங்கினே இருப்பாங்க, நிசப்தமாக இருக்கும். அப்போது 12 மணிக்கு ஆரம்பித்த சண்டை வெடிகாலம் 5 மணி வரைக்கும் நடக்குதுன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது எதிர்பார்த்தது கிடைக்கல. அப்போது இது ஃபுல்ஃபில் பண்ணிட்டா உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள் வந்து பாவகிரகங்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் அந்த ஜாதகருக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே, இவர் இப்படி தான் 2ல் செவ்வாய் இருக்குது, கடுமையாக பேசுவார், ஆனால் மனசு நல்லவர் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, தோஷமே கிடையாது. எதுவுமே புரியாத வரைக்கும் தான் தோஷம். இவர் வந்து என்ன சொன்னார், என்ன நல்லா என்ன சங்கர் கணேஷ் என்னை பார்த்துனே போனார், அவ்வளோ பேசுவார், ரோட்டில் பார்த்தா பேசவே மாட்டுறாரு, பார்க்காமே போகிறாரு. என்ன அவர் சிந்தனை எப்படியோ இருக்கும், அந்த சிந்தனையில் அவர் நடந்து போய் நிற்பார். அவர் பார்க்கலன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. அவர் கூப்பிட்டு பேசி, என்னப்பா சிந்தனை உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, தலை சுத்தல் அப்படின்னா. ரைட், அப்படியா, கவலைப்படாது, ஒரு மெட்டாசின் சாப்பிடு, சரியா போடும் இப்படின்னு அவருக்கு ஐடியா கொடுத்தோம்னா அவர் மேலே இருக்கிற கோபம் நமக்கு வராது. அப்போ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அப்போ ஜோதிடம் வந்து ஜாதகத்தை வந்து அதுக்கு தான் உங்கள் பயோடேட்டாவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறது இதான் ரீசன்.